திருப்புகழ் 723. பச்சிலையிட்டு முகத்தை மினுக்கிகள் குத்திர வித்தை மிகுத்த சமர்த்திகள் பப்பர மட்டைகள் கைப்பொருள் பற்றிட நினைவோர்கள் பத்தி நிறை தவளத் தரளத்தினை ஒத்த நகைப்பில் விழிப்பில் மயக்கிகள் பட்ச மிகுத்திட முக்கனி சர்க்கரை இதழ் ஊறல் எச்சில் அளிப்பவர் கச்சணி மெத்தையில் இச்சகமெத்த உரைத்து நயத்தொடும் எத்தி அழைத்து அணைத்து மயக்கிடு மடமாதர் இச்சையில் இப்படி நித்த மனத்துயர் பெற்று உலகத்தவர் சிச்சி எனத் திரி இத்தொழில் இக்குணம் விட்டிட நற்பதம் அருள்வாயே. நச்சரவில் துயில் பச்சை முகில் கருணை கடல் பத்ம மலர் திருவை புணர் நத்து தரித்த கரத்தர் திருத்துளவு அணி மார்பர் நட்ட நடுக்கடலில் பெரு வெற்பினை நட்டு அரவபணி சுற்றி மதித்துள நத்து அமுதத்தை எழுப்பி அளித்தவர் மருகோனே. கொச்சை மொழிச்சி கருத்த விழிச்சி சிறுத்த இடைச்சி பெருத்த தனத்தி குரத்தி தனக்கு மன பிரியம் உற்றிடு குமரேசா. கொத்தவிழ் பத்மமலர் பழனத்தொடு குற்றம் அறக்கடிகை புனல் சுற்றிய கொட்புல நல் திருவக்கரை உற்று உரை பெருமாளே. மடமாதர் இச்சையில் இப்படி நித்த மனத்துயர் பெற்று உலகத்தவர் சிச்சி எனத் திரி இத்தொழில் இக்குணம் விட்டிட நற்பதம் அருள்வாயே. நல் திருவக்கரை உற்று உரை பெருமாளே. நஞ்சு பொருந்திய ஆதிசேடனான பாம்பின் மீது துயிலும் பச்சை மேகம் போன்றவர் அருட்கடலானவர் தாமரை மலரில் வீற்றிருக்கின்ற லெக்குமியை சேர்பவர் சங்கு கொண்ட கையை உடையவர் துளசி மாலை அணிந்த மார்பினர் கடல் நடுவில் பெரிய மலையை மத்தாக நாட்டி பாம்பை கயிறாக அமைத்து கடைந்து உள்ளத்தில் ஆசையுடைய அமுதத்தை வர பண்ணியவர் திருமால். இத்தகைய திருமாலின் அழகிய மருமகனே, மழலை பேச்சை உடையவளும் கரிய விழிகளை உடையவளும் சிறிய இடையை உடையவளும் பெரிய கொங்கைகளை உடையவளுமான குறவள்ளியின் மீது உள்ளத்தில் ஆசை கொண்ட குமரக் கடவுளே. கொச்சை மொழிச்சி கருத்த விழிச்சி சிறுத்த இடைச்சி பெருத்த தனத்தி குரத்தி தனக்கு மன பிரியம் உற்றிடு குமரேசனே. இதழ் கொத்துக்கள் விரியும் தாமரை வயல்களும் மருத நிலங்களும் நன்றாக கடிகை என்ற ஆற்றின் நீரும் சுற்றியிருக்கும் நல்ல திருவக்கரை என்னும் தலத்தில் பொருந்தி இருக்கும் பெருமாளே. இத்திருப்புகழிலும் முதல் பாதியில் விலைமகளின் அழகை வர்ணித்து பின் அவர்கள் புரியும் சாகசங்களை விளக்கி கூறியுள்ளார். மங்கையரை நாடும் என் இக்குணம் விட்டு ஒழிக்க நின் நல்ல திருவடியை தந்து அருளுக என்று வேண்டுகிறார். அரவபணி ஒரு பொருள் பன்மொழி கடிகை திருவக்கரையை சுற்றி ஓடுகின்ற ஆறின் பெயர் நதியின் பெயர் கடிகை. இது இப்பொழுது கொடுக்கூர் ஆறு என்று வழங்கப்படுகிறது.